தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36-37. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இந்த எரிகோ வழி அருகே பர்திமேயு அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் திரளான ஜனங்கள் நடந்து போகிற சத்தத்தை அவன் கேட்டு அங்கே இருக்கிறவரை பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், நசரேனாகி இயேசு போகிறார். நசரேனாகி இயேசு என்ற உடனே அவன் உடனே உற்சாகம் கொண்டவனாக, இவரல்லவா தாவீதின் குமாரன், இவரல்லவா குருடலுக்கு பார்வை கொடுக்கிறவர், ஆக இந்த நேரத்தை நான் விட்டுவிட்டால் இனி என் வாழ்க்கையில் வெளிச்சமே எனக்கு இருக்காது, என் வாழ்க்கையே எனக்கு இருள் விலகாது, இதுதான் சரியான நேரம், ஆக எனக்கு வாழ்வளிக்கக்கூடிய அற்புத நேரம், அந்த அற்புத மூர்த்தி எனக்கு சுகம் கொடுக்கிற வேளை இதுதான் என்று அறிந்து அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். பாருங்க, சரியான நேரத்தில் பர்திமேயு சரியானபடி கூப்பிட்டான். ஆக ஏசாயா 55:6 கொஞ்சம் வாசித்து பாருங்க, எப்படி கூப்பிடணுமா? அவர் சமீபமாயிருக்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள், கண்டறியத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள். ஆக இதுதான் சரியான தருணம், இதை விட்டா இனி எனக்கு வாய்ப்பே கிடைக்காது, என் வாழ்க்கையில் இதுவே கடைசி தருணம் என்று நினைத்து அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பார்வையடைந்தான். பாருங்க, ஆனால் இப்படி கூப்பிட்ட பொழுது அங்கே இருந்தவர்கள் அப்படி கூப்பிடக்கூடாது என்று அதட்டினார்களாம். ஆக அவர்களுக்கு, அந்த கூட்டத்தாருக்கு இந்த பர்திமேயின் சத்தம் அவர்களுக்கு கசப்பா இருக்கிறது, ஆக தொந்தரவாக நினைக்கிறார்கள், பேசாத என்று அவனை அதட்டினார்களாம். அருமையானவர்களே, உங்களுடைய வேதனைகள், உங்கள் கூக்குரல், உங்களுடைய பெருமூச்சின் சத்தம் சுகமாக இருக்கிறவர்களுக்கு, நன்றாக இருக்கிறவர்களுக்கு தொந்தரவாக இருக்கலாம், அது கசப்பாக நினைக்கலாம், ஒருவேளை உங்களை அருவருப்பாக நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் நினைத்தாலும் சரி, ஆண்டவர் அப்படி நினைக்கல. பர்திமேயுவை அவர் நின்று அழைத்து வர சொல்லி சுகம் கொடுத்தாருன்னா கர்த்தர் சொல்கிறார், ஆக கூட இருக்கிற அப்படி நினைக்கலாம், உங்கள் வீட்டார் நினைக்கலாம், ஆக எதிர் வீட்டார் நினைக்கலாம், அடுத்த நினைக்கலாம், அது தொந்தரவாக நினைக்கலாம், உங்களை அருவருப்பாக நினைக்கலாம். பயப்படாதுங்க, உங்களை அழைத்தவர், உங்களை பார்க்கிற இயேசு அப்படி நினைக்க மாட்டார். உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். தேவையுள்ள ஒரு மனிதனின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவனை வாழ வைக்கிறவர் இயேசு. உங்க சத்தம், உங்க பெருமூச்சுக்கு கர்த்தர் பதில் தருவார். இன்னும் அதிகமாக கூப்பிட்டானா, அதட்ட இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கன்னு சொல்லி சத்தம் விட்டு கூப்பிட்டான. பாரு, அந்த தடைகளெல்லாம் உடைத்தான் பர்திமேயு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு பல தடைகள் இருக்கலாம், சாக்கு போக்க சொல்லி மௌனமா இருந்துடாதீங்க, எல்லா தடைகளை உடைங்க. ஆக மனுஷருடைய தடைகளோ, சரீர பிரகாரமான தடைகளோ, குடும்பமோ, அது சூழ்நிலையோ, எந்த தடையா இருக்கட்டும், தடைகளை உடைத்து ஆக ஜெபியுங்கள், ஆண்டவரை தேடுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவனுக்கு இரக்கம் செய்தவர் உங்களுக்கு ஒரு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.